ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 1/7/2025। मीठे बच्चे, तुम्हारी बुद्धि में अभी सारे ज्ञान का सार है, इसलिए तुम्हें चित्रों की भी दरकार नहीं। तुम बाप को याद करो और दूसरों को खरावो। பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய புத்தியில் இப்போ முழு ஞானத்தினுடைய சாரம் இருக்கின்றது. ஆகையால் உங்களுக்கு படங்களுக்கான அவசியம் இல்லை. நீங்கள் பாபாவை நினைவு செய்யுங்கள் மற்றும் பிறருக்கும் நினைவை ஏற்படுத்துங்கள். प्रश्न, पिछाड़ी के समय तुम बच्चों की बुद्धि में कौन सा ज्ञान रहेगा? கேள்வி, கடைசி நேரத்தில் குழந்தைகளினுடைய புத்தியில் எப்பேற்பட்ட ஞானம் இருக்கும்? बाबा சொல்கிறாங்க, उस समय बुद्धि में यही रहेगा कि हम जाते हैं वापस घर, फिर वहाँ से चक्र में आएंगे, धीरे धीरे सीढ़ी उतरेंगे, फिर आएंगे, बाबा आएंगे, चढ़ती कला में ले जाने. பாபா சொல்ல, லாஸ்ட் நேரம் நம்முடைய புத்தியில் இருக்கும், நான் இப்பொழுது மீண்டும் வீட்டிற்கு செல்கின்றேன், பிறகு அங்கிருந்து சக்கரத்தில் வருவேன், மெதுவாக ஏணிப்படியில் இறங்க ஆரம்பிச்சிடுவேன், அப்புறம் பாபா வருவார் மீண்டும் முன்னேறும் கலையில் அழைத்து செல்வதற்காக. ஆகையால் இப்போ நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம், நாம் முதல்ல சூரிய வம்சத்தில் இருந்தோம், அப்புறம் சந்திரவம்சி ஆகிட்டோம், அதுக்கப்புறம் திரேதாயுகம் வந்துட்டோம். இந்த மாதிரி ஞானம் நம்முடைய புத்தியில் இருக்கிற காரணத்தினால நம்ம இதெல்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி படங்கள்லாம் இருக்கணும், காலச்சக்கரம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா புத்தியில் ஞானம் இருக்கிறனால நினைவு ஈஸியாக வந்துடும். ओम शांति। बच्चे आत्मा अभिमानी होकर बैठे हों, 84 का चक्र बुद्धि में है, अर्थात अपने वैरायटी जन्म का ज्ञान है. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. குழந்தைகள் தன்னை ஆத்மா அபிமானியாக ஆக்கி அமர்ந்துள்ளீர்களா? ஆத்மா அபிமானியாக அமர்ந்திருக்கீங்களா? 84 ஜென்மத்துடைய சக்கரம் உங்களுடைய புத்தியில் இருக்குது. அதாவது வெரைட்டியான பல தர்மங்களினுடைய பல தர்ம மற்றும் பல ஜென்மங்களை பற்றிய ஞானம், பல பிறவிகள் பற்றிய ஞானம் நம்மக்கிட்ட இருக்குது. इसका ज्ञान भी बच्चों में है कि कैसे हम 14 जन्म लेते हैं. இப்போ இந்த ஞானம் உங்ககிட்ட இருக்கிறது, நம்ம ஆத்மாக்கள் 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம்? மூல்வதனத்திலிருந்து நம்ம ஆத்மாக்கள் மேலேருந்து கீழே வந்தோம், தேவி தேவதா ஆத்மாக்களா தேவதா தர்மத்தில் வந்தோம். இப்போ இந்த ஞானம் எல்லாமே உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஏன் ஞான் புத்தி மேஹி சித்திரக்கு கோய் தர்கார் நஹி. இப்போ இது புத்தியில் இருக்கிற காரணத்தினால படங்களுக்கான எந்த விதமான அவசியம் கிடையாது. ஞான் மார்க் மே சிறப் பாபா கஹ்தே ஹே மன்மனா பவ. ஞான மார்க்கத்தில் பாபா இதை மட்டும்தான் சொல்கிறார், மன்மனா பவ, மனதை என்னிடம் அர்ப்பணம் செய்யுங்கள். ये सूक्ष्म वतन की जो रमत गमत है टाइम पास करने के लिए, जब तक कर्मातीत अवस्था हो टाइम पास करने के लिए खेलपाल है. कर्मातीत अवस्था आ जाएगी, बस तुम यही याद रहे, हम 14 जन्म का पूरे किए, अब हम जाते हैं घर. பாபா ஸ்ரங் சூக்ஷ்ம போகிறது, அங்கே காட்சிகள் பார்க்குறது, அங்கே பலரசம் பருகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காகத்தான், டைம் பாஸ் அப்படின்ட்டார் பாபா. ஆனால் நம்முடைய லட்சியம் கர்மாத்தீத் ஆகணும். கர்மாத்தீத் நிலை அடைகிறதுக்கான முயற்சிகள்லாம் செய்துட்ருக்குறோம். அந்த முயற்சி செய்கிறதுக்கான சில காட்சிகள் தான் அங்கே கிடைக்குது. கர்மாத்தீத் நிலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு இன்னும் விளையாட்டு போல் தெரிய ஆரம்பிச்சிடும். பாபா சொல்கிறார், உங்களுக்கு நினைவு இருக்கணும், நான் ஆத்மா 84 பிறவிகளை முடிச்சிட்டேன், இப்பொழுது நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். बाबा समझाते हैं, लक्ष्मी नारायण कौन है, विष्णु क्या है. विष्णु के चित्र में मनुष्य मूंझ जाते हैं, बिगर समझ के पूजा भी जैसे फालतू हो जाती है, समझ कुछ नहीं. பாபா புரிய வைக்கின்றார், லக்ஷ்மி நாராயணன் யார், விஷ்ணுனா என்ன அர்த்தம் என்பதை பாபா புரிய வைக்கிறாரு. அர்த்தத்தோடு நம்ம புரிஞ்சு பூஜைகள்லாம் செய்யும் பொழுது தான் அதில் பலன் கூட நிறைய கிடைக்கிறது, இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடுது. यहाँ का कर्म बंधन दुख देने वाला है. अब बाबा कहते हैं अपना घर चलो, वहाँ दुख का नाम निशान नहीं होगा. அங்கே இருக்கக்கூடிய கர்ம பந்தன் எல்லாமே நமக்கு கலியுகத்தில் துக்கம் கொடுக்கக்கூடியது.
பாபா சொல்கிறார், தன்னுடைய வீட்டுக்கு போனோம், அங்கே துக்கம் என்பது பெயர் அடையாளம் கூட இருக்காது. तुम बच्चों को खुशी रहनी चाहिए कि अभी हम इस गंदी दुनिया से छूटते हैं। मनुष्य समझते हैं स्वर्ग नरक यहाँ है, जिसको मनुष्य बहुत धन है समझते हम स्वर्ग में हैं. நமக்கு குஷி இருக்கணும், நாம் இப்போ ரொம்ப அழுக்கான உலகத்திலிருந்து விடுபட்டுட்டு இருக்கிறோம். மனிதர்கள் நினைக்கிறாங்க ஸ்வர்கம் நரகம் எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. யார்கிட்ட பணம் நிறைய இருக்கோ அவங்க நம்ம ஸ்வர்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. अब बाबा कहते हैं विनाश होता है, तुम अपना राज्य लेते हो. பாபா कहते बच्चे सबका कल्याणकारी बनो. பாபா சொல்கிறார், கண்டிப்பாக அழிவு ஏற்படும், யுத்தங்கள் ஏற்படும். ஆகையினால நீங்கள் தன்னுடைய ராஜ்யத்தை அடைந்து கொண்டே இருங்கள். பாபா சொல்கிறார், குழந்தைகளே அனைவருக்கும் நன்மை செய்பவராக ஆகுங்கள். बच्चों को अपनी ऊंच तकदीर बनाने के लिए बाबा श्रीमत देते हैं. मीठे बच्चे अपना सब कुछ धनी के नाम पर सफल कर लो. பாபா தன்னுடைய குழந்தைகளுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக ஆக்குவதற்காக பாபா ஸ்ரீமத் கொடுக்கிறார். இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய அனைத்தையும் பெரிய செல்வந்தர் ஒருத்தர் வந்திருக்கிறார், ஈஸ்வரனுடைய பெயரில் பயனுடையதாக ஆக்குங்க. ஏன்னா யாருடைய செல்வம் இந்த உலகத்தில் நிலைக்க போகிறதில்ல, எந்த ராஜா ஆள போகிறதும் கிடையாது. அதனால் பாபா ஸ்வயம் சொல்கிறார், குழந்தைகளே பகவானே ஸ்வயம் இதில் செலவு பண்ணுங்க, இதை செலவு பண்ணுங்க, இந்த மாதிரி சேவைக்காக பயன்படுத்துங்க. ஆன்மீக ஹாஸ்பிட்டல் தரங்க, ஆன்மீக யூனிவர்சிட்டி தரங்க, நிறைய பேருடைய நன்மைகள் என்பது ஏற்படும் அப்படின்னு பாபா சொல்கிறாருன்னா அதில் நாம் நம்முடைய அந்த எல்லாத்தையும் பயனுடையதாக ஆக்கும் பொழுது 21 ஜென்மத்திற்கான ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்க முடியும். तुम बच्चों को इतनी नॉलेज मिली है तो खुशी होनी चाहिए. दिन प्रतिदिन खुशी बढ़ती जाएगी. जितना यात्रा पर नज़दीक होंगे उतना खुशी होगी. பாபா சொல்கிறார், குழந்தைகளுக்கு அவ்வளோ ஞானம் கிடச்சிருக்கு, அதனால் குஷியாக இருங்க. நாளுக்கு நாள் உங்களுடைய குஷிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கணும். எந்தளவுக்கு நம்ம யாத்திரையினுடைய நெருக்கத்தில் வரோம் அந்தளவுக்கு குஷி அதிகமாகும். உங்களுக்கே தெரியும், சுகதாம் சாந்திதாம் நம் எதிரில் தான் இருக்கிறது. வைகுண்டக்கே ஜாடு திக்காய் போடுறேன், வைகுண்டத்தினுடைய மரம் கூட உங்களுக்கு தெரியுது. அந்தளவுக்கு தெரியணும், அப்பா நான் ஸ்வர்காவே போயிட்டேன் என்பது உங்களுக்கு தெரியணும். அச்சா தாரணா கேலி முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம். अपना टाइम सफल करने का अटेंशन रखना. माया गफलत न करा सके, इसके लिए महादानी बन बहुतों को रास्ता बताने में बिजी रहना. தன்னுடைய நேரத்தை பயனுடையதாக ஆக்குவதில் கவனம் கொடுக்க வேண்டும். மாயா கவனக்குறைவை ஏற்படுத்தவே முடியாது என்ற அளவுக்கு மகாதானியாகி நிறைய ஆத்மாக்களுக்கு வழிகாட்டுவதில் பிஸியாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட்டு, தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக ஈஸ்வரன் பெரிய செல்வந்தர், அவருடைய பெயரில் அனைத்தையும் பயனுடையதாக ஆக்க வேண்டும். रूहानी यूनिवर्सिटी गोलनी है, ஆன்மீக பல்கலைக்கழகத்தை திறக்க வேண்டும். वरदान, ऊंचते ऊंच बाप को प्रत्यक्ष करने वाले शुभ और श्रेष्ठ कर्मधारी भव. வரதானம், உயர்ந்திலும் உயர்ந்த பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய சுபமானவர் மற்றும் சிரேஷ்டமான கர்மதாரி செயல் செய்பவர் ஆகுங்கள். जैसे राइट हैंड से सदा शुभ और श्रेष्ठ कर्म करते हैं, ऐसे आप राइट हैंड बच्चे सदा शुभ और श्रेष्ठ कर्मधारी बनो. எப்படி வலதுகரமான குழந்தைகள் சதா சுபமான மற்றும் சிரேஷ்டமான செயல் செய்வாங்க, அதே போல் நீங்களும் பாபாவுடைய வலதுகரமான குழந்தைகள் சதா சுபமான சிரேஷ்டமான செயல் செய்பவர் ஆகுங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் உயர்ந்திலும் உயர்ந்த பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா கர்மா தான் எண்ணங்கள் மற்றும் வார்த்தையினுடைய பிரத்யக்ஷ பிரமாணம். நம்முடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் எப்படி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தக்கூடியதை நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான். அப்போ செயலை எல்லாரும் பார்க்க முடியும், செயல் மூலமாக மற்றவங்க அனுபவம் செய்ய முடியும். ஆகையால் ஆன்மீக பார்வையின் மூலமாக தன்னுடைய குஷி மற்றும் ஆன்மீகமான முகத்தின் மூலமாக பாபாவை பிரத்யக்ஷம் செய்யுங்க. இதுதான் கர்மா. ஸ்லோகன், रूहानियत का अर्थ है
नैनों में पवित्रता की झलक और मुख पर पवित्रता की मुस्कुराहट हो। ஸ்லோகன்: ஆன்மீகம் என்றாலே கண்களில் தூய்மையினுடைய ஜொலிப்பு மற்றும் முகத்தில் தூய்மையினுடைய பொன்முறுவல் இது இருப்பதுதான் ஆன்மீக தன்மை. இன்றைய நாளிற்கான அவ்யக்த இஷாரா. இந்த மாதம் பாபா அவ்யக்த இஷாராக்கா என்ன சொல்கிறாங்க? संकल्पों की शक्ति जमा कर श्रेष्ठ सेवा के निमित्त बनो. எண்ணங்களினுடைய சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்டமான சேவைக்கு நிமித்தமாக ஆகுங்கள். இந்த டைட்டிலில் தான் இந்த மாதம் முழுக்கும் பாபா அவ்யக்த தூண்டுதலுக்காக கொடுக்குறாங்க. பயிற்சியும் இருக்குது நமக்கு. இப்போ இன்றைக்கி நமக்கு பாபா என்ன சொல்கிறாங்க? சங்கல்பத்தினுடைய சக்தியை சேமிப்பதற்காகவும் சிரேஷ்டமான சேவா செய்வதற்கு நிமித்தமாக ஆகணும். இதற்காக பாபா சொல்கிறார், जैसे आजकल सूर्य की शक्ति जमा कर कई कार्य सफल करते हैं, ऐसे आप संकल्प की शक्ति जमा करो तो औरों को भी बल भर सकते हो, अनेक कार्य सफल कर सकते हो. இன்னைக்கு உலகத்தில் சூரியனுடைய சக்தியை சேமித்து வைத்து பல காரியத்திற்கு அதை பயனுடையதாக ஆக்கிடுறாங்க. அதே போல் நம்முடைய எண்ணங்களினுடைய சக்தியும் நம்ம சேமிக்கணும். மற்றவங்களுக்கும் பலத்தை நிறைக்கணும். அநேக காரியங்களை நாம் பயனுடையதாக ஆக்க முடியும். நம்முடைய எண்ணங்களை சேமித்தாலே நிறைய காரியங்கள் வெற்றியுடையதாக ஆகிடும். யார் தைரியமான குழந்தைகள், அவர்கள் வார்த்தையின் கூடவே சிரேஷ்ட எண்ணங்கள் என்ற சூக்ஷ்மமான சக்தியின் மூலமாகவும் தைரியவானாக ஆகணும். இதுதான் நிகழ்கால நேரத்திற்கு அவசியமானது. ஓம் சாந்தி.